தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. ராஜிமா, ராஜிமா, ராஜிமா. கிளாஸ் இறக்குமா. என்னாச்சு ராஜு? பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு போல. கண்ட்ரோல் இல்லாம மரத்துல மோதிட்டேன். அட கடவுளே, முதல்ல வெளில வாங்க. ஒண்ணு அடிக்கடி பல்ல. நீங்க போய் ரஞ்சிதா கூப்பிடுவாங்க. பார்த்து வாமா, வாமா. பார்த்து அழைச்சிட்டு வாங்க. பார்த்து பார்த்து பார்த்து. ரஞ்சி ஓகே பரவாயில்ல ராஜிமா. ஒன்னும் அடி இல்ல. பரவாயில்ல அங்கிள், நீங்க ஓகேவா? பரவாயில்ல. முதல்ல தண்ணி குடிங்க. குடிமா. நீ குடிமா. அப்புறம் ராஜு, எனக்கே விபூதி அடிக்கலான்னு பாக்குறீங்களா? என்னது? என்ன சொன்னீங்க? ஆக்சிடென்ட் ஆனதுல உனக்கு காது அவுட் ஆயிடுச்சா? கேஸ்ல எனக்கு ஆதரவா சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல காலவாரி விடலாம்னு சைடு ட்ராக்ல நீ பிளான் போடுறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. யார் சொன்னா உங்களுக்கு? உங்களுக்கு யாரும் தப்பா ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஜபார் ராஜு, யாரோ சொன்னதை கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து கேட்கிற அளவுக்கு நான் ஒண்ணு பால்வாடி குழந்தை இல்ல. யார் யாரு எப்படி எப்படி யோசிப்பாங்க, எப்படி எப்படி குழி தோண்டுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்தவனா. ஐயோ நிஜமா இல்லங்க. நீங்க தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல இது யார் சொன்னா அத சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நடிக்காத. நான் ஒரு ஸ்கெட்ச் போட்டு உட்கார்ந்து இருந்தா நீ மல்லிய கூப்பிட்டு ஒரு ஸ்கெட்ச் போடுற. நீ புத்திசாலி, நான் பைத்தியக்காரன், அதானே? ஆமா, இப்ப நடந்தது என்ன? ஆக்சிடென்டா? பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுல்ல சொன்ன? அப்படிதானே பாப்பா? ஆமா, பிரேக் பிடிக்கலன்னு தான் சொன்னாங்க. ஆமா, பிரேக் கேபிள கட் பண்ணி விட்டா எப்படி பிரேக் பிடிக்கும்? மரத்திலேயோ எதிரே வர்ற லாரிலேயோ மோதி தான் பார்க் பண்ணணும். கேபிளை கட் பண்ணி விட்டாங்களா? யாரு? வேற யாரு? நான் தான். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும்? அடேங்கப்பா, என்ன இருக்கும்? ரெண்டு பேரும் போய் சேர்ந்திருப்பீங்க. ரெண்டு மாலையை வாங்கி போட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிருப்பேன். இங்க பாருங்க, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் பதிலுக்கு அடிக்க ஆரம்பிச்சா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நான் உங்க வழியில வரல, நீங்களும் என் வழியில வராதீங்க சொல்லிட்டேன். அடச்சி வாய் மூடு. வெக்கமா இல்ல உனக்கு? நீ தான் கேவலமா அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியே, அதான் இப்படி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். இப்ப உனக்கு மரண பயம் வந்திருக்குமே. யாரு? எனக்கா? நான் எதுக்கு சாவ பார்த்து பயப்பட போறேன்? அதுக்கு பயப்படுற ஆள்லாம் நான் கிடையாது. சும்மா இந்த மாதிரி எல்லாம் மிரட்டி பார்க்காதீங்க. யோ வக்கீலே,
கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அம்மா சொல்றது அந்த கதையாவில் இருக்கு. ஆமா சார், ஆமா. இங்க பாரு ராஜு, உன்னை கார்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வரும்போதே உன் கண்ணுல மரண பீதி இருந்ததை நான் பார்த்தேன். நீ யாருக்கிட்ட கதை விடுற? இது ஜஸ்ட் ட்ரையல் தான். ட்ரையலே எப்படி டரியலா இருக்கு பாத்தியா? இனி நீ என்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கலாம். சர்வீஸ்க்கு கேரேஜ்ல கார் கொடுத்தீல, அங்க ஒரு 1000 ரூபாய் எடுத்து நீட்டினேன். கச்சிதமா உன் காரோட பிரேக் வரை கட் பண்ணி விட்டுட்டான். அந்த ராஸ்கலை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அவசரப்படாத ராஜு, இன்னைக்கு தான் அந்த மெக்கானிக்கு. நாளைக்கு வேற ரூட்ல போய் மரண பயத்தை நான் உனக்கு காட்டுவேன். இப்படியே சும்மா வேற வேற லெவல்ல என் கெத்த காட்டிக்கிட்டே இருப்பேன். நீயும் பயந்து ஓடிட்டே இருப்ப. அங்கிள், ஏன் நீங்களா வந்தீங்க, இப்ப நீங்களா இப்படி பண்றீங்க? விடுங்க, அவங்க பண்ணது தப்பு தான். ஆனா இனிமே அந்த தப்பு எதுவும் பண்ண மாட்டாங்க. போதுமா? பாத்தியா ராஜு, பாப்பா அப்ரூவர் ஆயிட்டா. உன்னை போட்டு கொடுத்துட்டா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? தபார், நீ கேட்ட மாதிரியே டெண்டரை உனக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டேன். 24 வருஷமா நானே செஞ்சுக்கிட்டு இருந்த பிசினஸ உனக்காக விட்டு கொடுத்துட்டேன். சும்மா இல்ல, நான் கொடுத்த விலை அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா ஏமாலிய போறதுக்கு நான் ஒண்ணு கியா தாம்பாளம் விளையாடுற பச்சை புள்ள இல்ல. மரியாதையா 2 பேரும் வந்து கோர்ட்ல என்னோட வக்கீல் சொல்ற மாதிரியே சாட்சி சொல்லுங்க. ஏதாச்சும் உட்டாலக்கடி வேலை பாத்தீங்கன்னு தெரிஞ்சது, கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா வர்றதுக்கு நீங்க 2 பேரும் இருந்தா தானே என் பொண்ணு போன இடத்துக்கே உங்களையும் அனுப்பி விட்டுருவேன். ஜாக்கிரதை. இத பாருங்க, நாங்க வேணும்னே எல்லாம் உங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ணல. மல்லிகிட்ட பேசுனதெல்லாம் உண்மைதான். ஏதோ சந்தர்ப்பத்துல மல்லிய பார்த்தோம். அவகிட்ட ஒரு காரியம் ஆக வேண்டிய சூழ்நிலை, அதனாலதான் பேசணும். மத்தபடி அவளா ஒரு மனுஷியா? அவளுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நாங்க எப்பவுமே உங்க பக்கம் தான் நிப்போம். இங்க பாருங்க, உங்க டீலுக்கு நாங்க தான் ஒத்துக்கிட்டோம்ல. இப்ப எதுக்கு தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க? நீங்க நேரா எங்க கிட்ட வந்து கேட்டிருக்கலாம்ல. அதுக்குன்னு இப்படியே உயிரோட விளையாடுற மாதிரி பண்ணுவீங்க? ஏய், நான் உங்களை மாதிரி நிறைய ஆளுங்களை பார்த்தவன். அது எப்படி நான் பம்முனா? அதுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அப்புறம் என்ன சொன்ன? ஏதோ சூழ்நிலையில மல்லிய பாத்தியா? இப்ப கூட நீ பொய் சொல்ற பாரு. இதுக்கு மேல நான் உன்னை எப்படி நம்புறது? என்னது பொய்யா? இத பாருங்க, நான் ஒரு பொய்யும் சொல்லல. மல்லிய பார்த்து பேசுனேன்னு தானே சொல்றேன் நானு. இந்த பார், மல்லிய சூழ்நிலை காரணமா தான் பார்த்து பேசுனியா? உண்மையை சொல்லு. நீயே தானே கூப்பிட்டு பேசுன. பதில் சொல்ல முடியல பாத்தியா? கேட்கிற கேள்விக்கு 10 செகண்டுக்குள்ள பதில் சொல்லனா 10 தடவை என்ன பொய் சொல்லலாம்னு யோசிக்கிறான்னு அர்த்தம். நீ ஒரு நிமிஷத்துக்கு மேல அமைதியா இருக்கிற. அப்படின்னா எத்தனை பொய் சொல்லலாம்னு நீ யோசிக்கிறது எனக்கு தெரியாம கிடையாது. இப்படியே கோத்து நீ பொய் சொன்னா கூட உன்னை நான் நம்ப மாட்டேன். நான் போடுற பிளானை விட நீ ஏதாவது சைடு பிளான் போட்டு உருட்டிக்கிட்டு தானே வையி. அவ்வளவுதான். பாப்பா, ஓ ராஜிமா பெரியம்மாவுக்கு எடுத்து சொல்லி நல்லா புரிய வை. நான் வர்றேன். வாங்க வைக்கல். ஓகே சார். எனக்கு என்னமோ எதுவுமே சரியா படல. எதுக்கு? இல்ல, அவர் மிரட்டிட்டு போனார்ல. அவன் கிடக்குறான் திருட்டு ராஸ்கல். அவன் என்ன பெரிய யோகியனா? அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் நமக்கு என்ன தலையெழுத்தா? எனக்கே என்னமோ பெருசா ஆர்டர் போட்டு போறான். பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் அன்னைக்கே யோசிச்சுக்கோங்க. அந்த ஆளு மோசமான ஆள்னு சொன்னேன், கேட்டீங்களா? அவன் மோசமான ஆள்னா நான் மட்டும் யாரு? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சாட்சி சொல்றதுக்கு என்னதானே கோத்து விட்டுருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் உன்னை விட்டுருவேனா? எதுக்கு நீ இப்படி பயந்து சாவுற? இத பாரு, சாட்சி சொல்ல போறது என்னமோ நீதான். ஆனா அங்க போய் என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், எல்லாத்தையுமே முடிவு பண்ண போறது நானு. என்னையும் அவன் மிரட்டிட்டு போறான். இந்த ராஜேஸ்வரி யாருன்னு அந்த ஆளுக்கு புரிய வைக்கிறேன் பாரு.
அதுக்கு முன்னாடி இந்த மல்லியோட கதையை மட்டும் சுமூகமா ஸ்மூத்தா முடிக்கணும். என்ன காரணத்துக்காக உங்க ஹஸ்பண்ட் விஜய நீங்க டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் கூட வாழ பிடிக்கல மேடம். அதான் என்ன ரீசன்னு கேக்குறேன். அவர் உங்களை அடிச்சு கொடுமைப்படுத்துறாரா? இல்ல மேடம். வாய்க்கு வந்தபடி எதுவும் பேசி திட்டுறாரா? இல்ல. இன்டீசென்ட்டா எதுவும் பிஹேவ் பண்றாரா? ம்ஹும். வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்றாரா? ஐயோ இல்ல மேடம். தாம்பத்தியத்துல ஏதாவது பிரச்சனை? பின்ன எதுக்கு தான் உங்க ஹஸ்பண்ட நீங்க டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் விரும்புறேனோ இல்லையோ, ஆனா நான் அவரை பிரிஞ்சுதான் ஆகணும். அது காலத்தோட கட்டாயம் மேடம். கோர்ட்டுக்கு இந்த ரீசன்லாம் பத்தாது மல்லி. எந்த பிரச்சனையும் இல்லாத மனுஷனை நீங்க ஏன் பிரியணும்னு நினைக்கிறீங்க? கோர்ட்டுக்கு நீங்க எந்த ரீசன் வேணாலும் சொல்லிக்கோங்க. எனக்கு எனக்கு அவரை பிரியணும், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு இதுல முழு சம்மதம் தான். ஆமா மேடம். உங்க கேஸ் ரொம்ப விசித்திரமா இருக்கு மல்லி. இப்போ உணர்ச்சி வசப்பட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு டைவர்ஸ் பெட்டிஷனை போட்டுட்டு அப்புறமா கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜுக்கு முன்னாடி பேக் அடிக்க கூடாது. என்னவோ பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் கேஸ் போட வச்ச மாதிரி ஜட்ஜி என்ன பாப்பாங்க? அதனாலதான் நான் உங்களை கேக்குறேன். அப்படியெல்லாம் இல்ல. இது நானா யோசிச்சு எடுத்த முடிவுதான். இது நீங்களா எடுத்த முடிவு மாதிரி தெரியல. வெளியில இருந்து 1000 பேர் 1000 சொல்லலாம். ஆனா சேர்ந்து வாழறவங்க நீங்க. நல்லதோ கெட்டதோ, கஷ்டமோ நஷ்டமோ, நீங்க தான் இந்த லைஃப கண்டினியூ பண்ணணும். சொல்றவங்க சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா யதார்த்தத்தை ஃபேஸ் பண்ண போறது நீங்க தான். நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழறதோ, வாழ முடியாதுன்னு பிரிஞ்சு போறதோ, எதுவா இருந்தாலும் முடிவு உங்களோடதா தான் இருக்கணும். புரியுது மேடம். இது என்னோட முடிவுதான். மல்லி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வக்கீல் அப்புறம் கோர்ட் இதையெல்லாம் பணம் சம்பாதிக்கிற ஒரு வழியா மட்டும் பார்க்காத கீதா. நீதி கிடைக்காதா, நியாயம் கிடைக்காதா அப்படின்னு தவிச்சு நிக்கிறவங்களுக்கு ஆதரவா நிக்கிற ஒரு சேவையாவும் பார்க்கணும்னு எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு. அதனாலதான் இவ்வளவு டீடைலா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். டைவர்ஸ் பத்தி முடிவெடுக்கிறது உங்களோட இஷ்டம். ஆனா டைவர்ஸ்க்கு அப்புறமா வித்தியாசமான பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். தைரியமா இருக்கணுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஆண் விவாகரத்து பண்ணா அதிக நியாயம் இருக்கும்னு இந்த ஊர் நம்பும். அதே ஒரு பொண்ணு விவாகரத்து பண்ணா அவ கேரக்டர் சரியில்லைன்னு பேசும். புரியுது மேடம். நானும் அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் சொல்றேன். நீங்க நோட்டீஸ் அனுப்பிடுங்க. எப்போ அவர் கைக்கு நோட்டீஸ் கிடைக்கும்? இன்னைக்கு அனுப்ப ட்ரை பண்றேன். முடியலனா நாளைக்கு கண்டிப்பா அனுப்பிடுவேன். எப்படியும் 2 நாளைக்குள்ள அவர் கைக்கு கிடைச்சிரும் மல்லி. என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, எப்ப வேணாலும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. ரொம்ப நன்றி மேடம். சரி, போயிட்டு வாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. உங்க கூட வாழணும்னு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி இவ்வளவு சீக்கிரமா எல்லாமே முடிவுக்கு வரும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. முடிஞ்சு போச்சு. நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. நானும் நீங்களும் இனிமே எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா வாழணும்னு நினைச்சேங்க.
ஆனா நீ அப்படியா நினைக்கிறேன்னு நிம்மதியே என்ன பார்த்து நினைச்சிருச்சு. இப்படி நானே என் கையால அதை முடிச்சு வைக்கிறேன் பாத்தீங்களா? வாழ்க்கையில மிஸ்ஸஸ் மல்லி விஜய்ங்கிற பேரை தான் ஒரு பெரிய சொத்தா நினைச்சேங்க. ஆனா இப்ப அதையே நான் இழக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில எனக்கு என்னங்க இருக்கு? உங்களையும் வெண்பாவையும் பிரிஞ்சு நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல. ஆனா எந்த விதத்திலயும் நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு நான் காரணமாயிடக் கூடாது. அந்த பாவம் எனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் விட என்னோட முடிவை பத்தி உங்ககிட்ட மனசு விட்டு சொல்ல கூட முடியாம உள்ளுக்குள்ளேயே தேக்கி வச்சு மூச்சடைச்சு போய் நிக்கிறேன். முடியலங்க, முடியல. எல்லா கஷ்டமும் என்னோட போகட்டும். நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கிறத தூரமா இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். இதெல்லாம் நீங்க செய்றீங்க. இத பாக்குறப்ப சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். உங்களெல்லாம் விட்டுட்டு போயிடலாங்கிற முடிவுல நான் இருக்கிறப்ப எதுக்குங்க இப்படி எல்லாம் செய்றீங்க? சூப்பர். மல்லி மல்லி, அது வந்து அது அங்க நம்ம வீட்ல, அந்த வீட்ல போட்டோஸ் எல்லாம் நம்ம வச்சிருந்தோம்ல. ஆனா இங்க அன்னபூர்ணி அம்மா வீட்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் அம்மா கிட்ட போய் கேட்டேன். அட என்ன மாப்ள நீங்க இதுக்கெல்லாமா பெர்மிஷன் கேப்பீங்கன்னா உங்க கோச்சுக்கிட்டாங்க. மெயின்ல அந்த போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சா, போய் வேலையா பிரிண்ட் போட்டு ஃப்ரேம் பண்ணி எல்லா இடத்துலயும் தொங்க விட்டுட்டேன். எப்படி சூப்பரா இருக்குல்ல? மல்லி, நீ ஏன் இப்படி பாக்குறேன்னு எனக்கு நல்லா புரியுது. அங்க நம்ம காரு பங்களான்னு அவ்வளவு வசதியா இருந்தோம். ஆனா அப்ப இல்லாத ஒரு சந்தோஷம், நிம்மதி, மன நிறைவு இப்ப இருக்கு மல்லி. கஷ்ட நஷ்டங்கள்ல நம்ம சேர்ந்து ஒன்னா நடக்கிறதும் நல்லா இருக்கு இல்லையா? வெண்பா குட்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. ஏங்க, நான் போயிட்டா இதெல்லாம் இன்னும் உங்களை கஷ்டப்படுத்துங்க. சரி மல்லி, என்ன மல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஐயோ டாடா. ஐயோ என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல மல்லி, ஒண்ணு இல்ல. வெறும் லைட்டா தான் பட்டுச்சு. ஏங்க இப்ப எதுக்குங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? பார்த்து கவனமா இருக்க மாட்டீங்களா? இருங்க, தைலம் தேய்ச்சி நீவி விட்டா நல்லது. மல்லி அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க இருங்க, நான் வரேன். இருங்க மல்லி. வெண்பா பாத்தியா? டாடாக்கு ஒண்ணுனதோ மல்லியம்மா எப்படி பதறிட்டு ஓடுறாங்கன்னு பாத்தியா? குளிக்கலடா. இல்ல அதெல்லாம் லேசாதான். ஆனா மல்லிய பாத்தியா? இதுக்கே பதறிட்டா. அன்னைக்கு ஏதோ அப்செட்ல இருந்திருக்கா. இப்ப புரியுதா? மல்லியம்மா இங்க உட்காருங்க. முதல்ல உட்காருங்க. அது மல்லி லேசாதான் பட்டுச்சு. இப்ப பரவாயில்லையாங்க? உங்களை தான் கேக்குறேன்.
அது மல்லி ஒண்ணும் இல்ல மல்லி, பெருசாலாம் கால்ல அடிபடல. சும்மா சொல்லாதீங்க. இப்ப தெரியாது, விட்டா வீங்கிடும். உடனே நீவி விட்டா கம்ப்ளீட்டா சரியாயிடும். மல்லி, எதனாலும் மனசுல வச்சுக்காம சொல்லிரு மல்லி. அடிக்கணும்னு தோணுச்சுன்னா கூட அடிச்சுக்க. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.